ரகுவம்சம் 59ஆம் பகுதி. சற்று தொலைவிலேயே தங்கள் தாய்மார்களான அன்னை கௌசலையையும் சுமித்திரையையும் ராமபிரானும் லக்ஷ்மணனும் கண்டு கொண்டார்கள். உயர்ந்த மரம் வெட்டப்பட்ட பின் கீழே கிடக்கும் இரு கொடிகள் போல தசரதனை இழந்த அவர்கள் உருமாறி நின்ற கோலத்தை கண்டு அவர்கள் கலங்கினார்கள். அவர்கள் உடல் தாய்மார்களிடம் செல்லும் முன்னே மனம் சென்று விட்டதால் செயலற்ற கோலமாய் நிலை குத்திய விழிகளுடன் நடந்தார்கள். மிக பலமான எதிரிகளை அழித்து போட்ட பராக்கிரமர்களான ராமலக்ஷ்மணர்கள் முதலில் மூத்த அன்னையான கௌசல்யா தேவியையும் அடுத்த தாயான தேவி சுமித்ரையையும் வணங்கினார்கள். கௌசல்யைக்கும் சுமித்ரைக்கும் ராமலக்ஷ்மணரை காண இயலவில்லை. காரணம், பாசத்தினால் பெருகிய விழிநீர் துளிகள் அவர்களின் விழிகளை மறைத்திருந்தன. ஹிமாலயத்தின் பனிக்கட்டிகள் கோடையில் உருகி குளிர்ந்த அருவியாய் வீழ்ந்து கங்கையிலும் சரையுவிலும் கலந்து கோடையில் கொதிக்கும் அந்நதியினை குளிர்விக்கின்றன. அவ்வாறே ராமலக்ஷ்மணரை பிரிந்த சோகத்தில் சூடான விழிநீர் வடித்த அன்னை கௌசல்யையும் அன்னை சுமித்ரையும் இப்போது ஆனந்தத்தினால் வந்த குளிர்ந்த விழிநீரை வடித்து முன்பு வடித்த உஷ்ண விழிநீரின் வெம்மையினை போக்கினார்கள். தாய்மார் இருவரும் தங்கள் மகன்களின் உடலில் அசுரர்களால் வந்த காயங்களை உலராத வருடுக்களாக கவனமாக தொடுவது போல மெல்ல தொட்டு பார்த்தனர். பொதுவாக சத்திரிய குல பெண்கள் தம் வீரர்களை பெற்ற ராஜமாதா என அழைக்கப்படுவதை பெரிதும் விரும்புவார்கள். ஆனால் இவர்கள் வாஞ்சையுடன் தடவியது தாம் வீரர்களின் தாய் எனும் சத்திரிய பெருமையால் அல்லாமல் உளமார்ந்த தாய்மையின் உருக்கமாயிருந்தது. பெரியோரை வணங்கும் போது தன் கோத்திர பெருமையினை தன் பெருமையினை கூறி வணங்குதல் மரபு. அவ்வழியில் வந்த தேவி சீதையும், என் கணவரின் மனதிற்கும் உடலுக்கும் பெரும் துன்பம் தந்தவள் நான், மகாபாக்கியம் பெரும் சுபலட்சணா ஏதும் இல்லாதவள் நான் என தன்னை குறித்து கூறி தன் மாமியார் இருவரின் பாதங்களிலும் பணிந்து வணங்கினாள் தேவி சீதை. பதிலுக்கு அவர்கள், குழந்தையே எழுந்திருப்பாய், உன் பரிசுத்தமான நடத்தை ஒன்றினால் அன்றோ ராமன் தன் தம்பியோடு பெரும் கஷ்டங்களை தாண்டி மீண்டு வந்திருக்கிறான் என பிரியமானதும் உண்மையானதுமான வார்த்தைகளை கூறி அவளை ஆசீர்வாதம் செய்தார்கள். ராமபிரான் தன் தாய்மார்களின் பாதங்களில் பணிந்த போதே அவர்களின் வெளிநீர் ராமபிரானின் சிரசில் பட்டு அவனின் பட்டாபிஷேகத்திற்கு முன்னோட்டமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அவனின் பட்டாபிஷேகத்துக்கு மந்திரிமார்கள் தயாரானார்கள். பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து பொற்குடங்களில் நீரெடுத்து வந்த நீரை அவர் மேல் ஊற்றினர். அவ்வாறே ராட்சசர்களும் வானரங்களும் நதியிலும் சமுத்திரத்திலும் இருந்து கொண்டு வந்த புனித நீரை மழை மேகம் விந்திய மலை சிகரங்களில் மழையாக கொட்டுவது போல அவர் மேல் ஊற்றி அபிஷேகித்தனர். ஸ்ரீ ராமபிரான் எப்போதும் அழகானவர். அவர் மணிமுடி இழந்து மர உரி தரித்து அலங்காரமேற்ற போதும் அழகானவனாகவே இருந்தார். மணிமுடி சூட்டி அரச கோலத்தில் இருந்த போதும் அதே அழகில் இருக்கிறார். அங்கே மாற்றமேதும் அவர் அழகில் வந்துவிடவில்லை. கடும் கோடையிலும் பெரும் மழையிலும் மலை சிகரத்தில் என்ன மாறுதலை கண்டுவிட முடியும்? ராமபிரான் எப்போதும் ஒரே மனமும் ஒரே ஞானமும் உடையவர் என்பதை கூறுகிறார் காளிதாசர். பட்டாபிஷேகம் நிறைவடைந்த பின் வாத்தியங்கள் எழ தன் பரிவாரங்கள் சூழ தன் குடும்பத்துடனும் பெரிய சேனையுடனும் வானர ராட்சச நண்பர்களுடனும் தன் முன்னோர்களின் ராஜ பரிபாலமான அயோத்திக்கு ஜனங்கள் பெரிதும் மகிழும்படி சென்றார் ராமபிரான். ராமபிரானுக்கு சத்ருக்னனும் லக்ஷ்மணன் சுவாமியும் சாமரம் வீசினார்கள். பரதாழ்வார் ராமபிரானின் வெண்கொற்ற குடையினை தாங்கி நின்றார். சகோதரர் மூவரின் நடுவில் இருந்த ராமபிரான் சாம பேத தான தண்டம் எனும் 4 வகை உபாயங்களின் தொகுப்பாய் நிற்பது போல காணப்பட்டார். ஸ்ரீ ராமபிரானின் வருகையால் மகிழ்ந்த ஜனங்களின் இல்லங்களில் அகில் கட்டைகளை புகைத்து நறுமணம் பரப்பினர். அது பெரிய புகையாய் காற்றில் எழுந்து பலவாறாக பிரிக்கப்பட்டது. அப்படி அந்த கரும் புகை பலவாறு பிரிந்து விரிந்து நின்ற காட்சி எப்படி இருந்ததெனில், தன் தலைவனை பிரிந்த தலைவி கூந்தலை அணி செய்யாமல் ஒற்றை கொண்டையில் முடிந்திருப்பாள். தலைவன் வரும் செய்தி கேட்டே கூந்தலை விரித்து போட்டு நறுமணம் பல இட்டு அலங்கரிப்பாள். அப்படி ராமபிரானுக்காக
அயோத்தி எனும் பெண் தன் கூந்தலை பிரிய விட்டு பறந்து அலங்கரிப்பது போல் அக்காட்சி இருந்தது. மாமியார்கள் இருவரும் தேவி சீதையினை நன்கு அலங்கரித்து பல்லக்கில் வரச் செய்தனர். அவள் அப்படி பல்லக்கில் வரும்போதும் ஜன்னலோரம் இருந்த அயோத்தி பெண்கள் அவளை வணங்கினார்கள். தேவி சீதையும் பல்லக்கில் இருந்தபடி அம்மக்களை பெரும் மகிழ்வும் புன்னகையும் கொண்டு கண்டபடி வந்து கொண்டிருந்தாள். சீதை தன் வனவாசத்தின் போது அத்ரி முனிவரின் மனைவி அனுசூயை தந்த தெய்வீக சந்தனத்தை பூசி இருந்ததால் மிகுந்த ஒளி உடையவளும் நறுமணம் கமழும் சூழலிலும் இருந்தாள். மிகுந்த ஒளி நடுவில் அவளை காணும் போது நெருப்பில் நிற்பவள் போல பிரகாசமாயிருந்தாள். அது அவள் நெருப்பில் இறங்கி தன் பரிசுத்தத்தை நிரூபிக்கும் காட்சி போலவே இருந்தது. நட்பின் நிதி போன்ற ராமபிரான் தன் நண்பர்களான வானரங்களுக்கும் ராட்சதர்களுக்கும் ஓய்வெடுக்கும் மாளிகைகளை எல்லா வசதிகளுடன் தயார் செய்து அவர்களை அங்கே அனுப்பினார். பின் ஓவியத்தில் மட்டுமே காணும் நிலையினை அடைந்த தசரத மன்னனின் முன் அமர்ந்து பெரும் கண்ணீரோடு வீழ்ந்தான். எத்தனையோ பெரும் அரக்கர்களை ராட்சதர்களை வென்று தன் ராஜ்யத்தையும் குருக்களையும் நண்பர்களையும் மனைவியினையும் காத்த தன்னால் யமனிடம் போராடி தந்தையினை காக்க முடியவில்லையே, பின் என்ன வீரம் இது? நான் என்ன ஜெயசீலன் என நொந்து கொண்டவன்? பெருகும் நீருடனும் அதில் தோன்றும் நினைவலைகளுடனும் அசைவற்று கிடந்தான். கர்மத்தை தர்மமாய் கொண்ட ராமன் பின் மெல்ல தெளிந்து தன் இன்னொரு தாயான அன்னை கைகேயி எங்கே என வினவினான். அவள் குற்ற உணர்வில் யாரையும் காண விரும்பாமல் தன்னைத்தானே அடைத்து கொண்டிருக்கிறாள் எனும் செய்தி மட்டும் அவனிடம் கூறப்பட்டது. தாயின் குற்றங்களை ஒரு காலமும் மகன் பொருட்படுத்த கூடாது, அதை காரணமாக கொண்டு அவளை காயப்படுத்தவும் கூடாது எனும் அறத்தை கொண்ட அந்த குணசீலன் அவளை நோக்கி சென்றான். 59ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.